மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா வள்ளுவூர் அருகே பெருஞ்சேரி கிராமம் அமைந்துள்ளது. புராண காலத்தில் தாருகா வனம் என்ற பெயரில் அழைக்கப்பட்ட இந்த இடத்தில் 48,000 ரிஷிகள் தவம் புரிந்து வந்தனர். அவர்களது செருக்கை அடக்க சிவபெருமான் மற்றும் விஷ்ணு இணைந்து நடத்திய திருவிளையாடலின் போது சிவனை அழிக்க பல்வேறு மிருகங்களை யாகம் மூலம் தோற்றுவித்து தாருகாவனத்து முனிவர்கள் ஏவினர். இதில் முக்கியமாக யானையை உரித்து சிவபெருமான் நடனமாடி ஆடையாக அணிந்து கொண்டார். இந்த இடம் அஷ்ட வீரட்ட தலங்களில் ஒன்றான வள்ளுவூர் என்று அழைக்கப்படுகிறது. அந்த முனிவர்கள் வசித்து புகழ்பெற்ற தாருகாவனத்தில் 54 அடி உயரத்தில் புதிதாக சிவாலயம் நிர்மாணம் செய்யப்பட்டுள்ளது. தாருகாவனத்து சித்தர் பீடம் என்று அழைக்கப்படும் இந்த நவீன ஆலயத்தின் குடமுழக்கு விழா இன்று நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கடந்த 4ஆம் தேதி காவிரி ஆற்றின் கிளை நதியான வீரசோழன் நாட்டில் இருந்து புனித நீர் யானைகள் மேல் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு யாகசாலையில் வைத்து புனித நீர் வேள்விகள் நடைபெற்றன. இன்று யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்த நிலையில் மங்கள வாத்தியங்கள் மற்றும் சிவாத்தியங்கள் முழங்க புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு 54 அடி உயர சிவன் வடிவ ஆலயத்தின் மேல் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மலர்கள் தூவி சுவாமிக்கு மகார்ச்சனை நடைபெற்றது. இதனையடுத்து மூலவர் ஒரே கல்லினால் செய்யப்பட்ட லிங்க திருமேனிக்கு மகாபிஷேகம் செய்யப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியில் வெளிநாட்டில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று நமச்சிவாய மந்திரத்தை ஓதி வழிபாடு செய்தனர்.